மேத்தமேட்டிக்ஸ் 1க்கான 5 சாப்டர்ஸ்க்குமான 2 மார்க்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஏற்கனவே வந்து ஒரு 3 யூனிட்டுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால அதை வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் வெறும் ட்ரிக்னாமெட்ரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுவும் உங்களுக்கு எங்க டவுட் வரலாம் அப்படின்ற இடத்துல மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேட்ரிசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்படியே டெஃபினிஷன்ஸை மெமரைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இங்க நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டானது வந்து நமக்கு இருக்காது. ஸோ மேட்ரிக்ஸ்ல டெஃபினிஷன் இல்லைன்னா சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். செகண்ட் சாப்டர்லயும் அதே தான், நியூமரிக்கல் மெத்தட்ஸ்லயும் நமக்கு டெஃபினிஷன், ஃபார்முலாஸ். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே பார்த்துருப்போம். நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ்னா என்ன, எப்போ வந்து நியூட்டன்ஸ் பேக்வர்ட் ஃபார்வர்ட் யூஸ் பண்ணுவோம், எப்போ நியூட்டன் ராப்சன் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் தான் கொடுத்துருக்கோம் இங்க. அண்ட் இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கிற ஒரு கொஸ்டின், E ஈக்குவல் டு 1 பிளஸ் டெல்டா. அண்ட் அதே மாதிரி E இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டெல்டா. இந்த ரெண்டு கொஸ்டின். ஓகே, தேர்ட் சாப்டர்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் வராது, நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் தான் வரும். இதுல நமக்கு வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் வந்து லெப்னிட்ஸ் ஃபார்முலா ரிப்பீட்டடா கேட்பாங்க. இது எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சாதான் எழுத முடியும். பட் இது வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் லெப்னிட்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டாலோ இல்ல அப்ளிகேஷன் ஆஃப் லெப்னிட்ஸ் தியரம் கேட்டாலோ இதை மெமரைஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை எழுதினா போதும். அப்புறம் சக்சசிவ் டிஃபரன்ஷியேஷன்னா என்ன? ஓகே, நெக்ஸ்ட் சேடல் பாயிண்ட், ஸ்டேஷனரி பாயிண்ட் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா மினிமா. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சைன் என் தீட்டான்னு கேட்டா இது ஃபார்முலா. இது எல்லாமே இந்த ட்ரிக்னாமெட்ரியிலே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சைன் என் தீட்டான்னு கேட்டா இந்த ஃபார்முலா. ஒருவேளை எண்ணுக்கு பதில் ஏதாவது நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு எங்கெல்லாம் எண் இருக்கோ அந்த எண் இருக்கிற இடத்துலலாம் அந்த நம்பரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஏன்னா இது 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2 மார்க் கொஸ்டின்னா மேக்ஸிமம் 2 லைன் இல்லை 3 லைன்ல தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணா போதும். ரொம்ப எலாபரேட்டா சிம்பிளிஃபைலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி காஸ் என் தீட்டா ஃபார்முலா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் tan n தீட்டா, இது மூணு வந்து என் தீட்டா ஃபார்முலா. அடுத்தது அதே சைன் காஸுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப், இங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப்னு கேட்பாங்க, இல்லைன்னா பவர்ஸ் ஆஃப்னு கேட்பாங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது, ரெண்டு ஒரே இதுதான். ஸோ இதே ஃபார்முலாவை தான் நம்ம என்ன எழுதணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப்க்கும் இன் பவர்ஸ் ஆஃப்க்கும் எழுதணும். 3 ஃபார்முலா. அண்ட் ஃபிஃப்த், இது வந்து நான் எங்க உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்ற இடத்த மட்டும் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எழுதி காட்டுறேன். இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்லயும் வரலாம், 2 மார்க்லயும் வரலாம். சைன் தீட்டா பை தீட்டான்னு கொடுத்துருக்காங்களா, ஈக்குவல் டு நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல வேல்யூஸ் இருக்கு. தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ சைன் தீட்டாவுக்கான ஃபார்முலா இது. ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறது வந்து சைன் தீட்டாக்கான ஃபார்முலா. நம்ம கொஸ்டின் என்ன, சைன் தீட்டா டிவைடட் பை தீட்டா. ஸோ எனக்கு இந்த இடத்துல பாருங்க, சைன் தீட்டா எனக்கு தெரியுது. என்னோட சைன் தீட்டாவோட வேல்யூ தீட்டா மைனஸ் தீட்டா கியூப் பை 3 ஃபேக்டோரியல். நான் இந்த ஸ்டெப் எழுதிட்டு, இந்த ஸ்டெப் சைன் தீட்டா டிவைடட் பை தீட்டா இந்த பக்கம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், தீட்டாவை காமனா எடுக்கிறோம். தீட்டாவை காமனா எடுத்தா இங்க இருக்கிற இந்த தீட்டா கியூப் தீட்டா ஸ்கொயர் ஆகும். தீட்டா பவர் 5ன்றது தீட்டா பவர் 4 ஆகும். ஆகும்போது மேலையும் கீழையும் கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதுறேன். இப்போ 1 மைனஸ் 1 பை 2166ன்றது நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்னவாகும், 2166 மைனஸ் 1 பை 2166 வருமா. 2166 மைனஸ் 1 என்னது, 2165. ஸோ நம்ம அந்த 2165 பை 2166 இதை மாதிரி மாத்தி எழுத முடியும். மாத்தி எழுதினதுக்கு அப்புறம் இப்ப தீட்டாவை கேன்சல் பண்ண அப்புறம் நமக்கு என்ன இருக்கு, 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் தீட்டா பவர் 4 பை 5 ஃபேக்டோரியல். இந்த பக்கம் இது இருக்கு. நெக்லெக்டிங் ஹையர் டேர்ம்ஸ், ஏன்னா எனக்கு தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். இது பவர் 4 பவர் 6ன்னு போயிட்டே இருக்கும். அதனால இந்த பவர் 4ஐயே என்ன பண்றோம், ஒமிட் பண்ணிடுறோம். ஒமிட் பண்ணிட்டா எனக்கு 1 மைனஸ் தீட்டா ஸ்கொயர் பை 3 இந்த பக்கமும் அப்படியே இருக்கும். இந்த 1 and 1 கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆன அப்புறம் ரிமைனிங் இருக்கிறதுல மைனஸ் கேன்சல் ஆயிரும்.
தீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்றோம் நம்ம. தீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்திங்னா தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆகும், ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதனால இங்க ஸ்கொயர் ரூட் அப்படின்ற வேல்யூ இருக்கு. அடுத்தது அதை டிவைட் பண்ணா எனக்கு 1/19 அப்படின்னு ஒரு ஸ்கொயர் ரூட்குள்ள. இதை ரேடியன்ல மாத்தணும். உங்க கால்குலேட்டர் எடுத்தீங்கன்னா கால்குலேட்டர்ல இது மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு இருக்கும். ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு லைனு, அப்புறம் ஒரு டபுள் லைன் இருக்கும். ஸோ டிகிரி, மினிட், செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன்ல இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணா போதும் 1/19 அப்படின்னு கால்குலேட்டர்ல கொடுத்தா டெசிமல்ல ஒரு வேல்யூ வரும், 0. something வரும். இது வந்த அப்புறம் நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா எனக்கு இந்த மாதிரி 3 டிகிரி இப்படி காமிச்சிடும். 3 டிகிரி 1 மினிட் அப்படின்னு காமிச்சிடும். அதான் நம்ம ஆன்சர். அதே சம்மு காஸ், இது காஸ்க்கான ஃபார்முலா. இதுவும் 1681/1682 நம்ம எப்படி எழுதலாம், 1 - 1/1682. அண்ட் இதுல ஹையர் டேர்ம்ஸ்ல இருந்தே ஒமிட் பண்றா, ஸோ மொத்தமா ஒமிட் பண்ணிடுறோம். 1 - theta square by 2 factorial. இந்த ஒன்னும் கேன்சல். அடுத்தது மைனஸையும் கேன்சல். தீட்டா ஸ்கொயர் வைக்கும்போது இந்த 2வை இங்க ஷிஃப்ட் பண்றோம். ஸோ 2/1682. 2/1682ன்றது 1/841. அப்ப தீட்டானா என்னவாகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/851. ஸ்கொயர் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட். ஸோ அதோட ஆன்சர் 1/29. இதை கால்குலேட்டர்ல போட்டா 0 வரும். ரேடியன் ப்ரெஸ் பண்ணா 1 டிகிரி 97 மினிட் அப்படின்னு வரும். தேர்ட் கொஸ்டின் காஸ். இதுவும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஷன் தான். பட் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த காஸோட வேல்யூ 0.49 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்க. π/3ன்றது 60 டிகிரின்னு நமக்கு தெரியும். அண்ட் π/3 வந்து வேல்யூ எழுதணும்னா cos 60 வேல்யூ. ஸோ cos 60 டிகிரி வேல்யூ 1/2. 1/2னா அது 0.5 அர்த்தம். ஸோ 0.5 வந்து நம்ம 0.49 அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது இப்போ என்ன ஃபார்மேட்ல ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம்னா cos a plus b. cos a plus b ஃபார்முலா என்ன, cos a cos b minus sin a sin b equal to இந்த ஃபுல் டேர்ம். cos a ஓட பிளேஸ்ல இருந்துச்சுன்னா π/3. π/3 ஓட வேல்யூ cos π/3னா cos 60. cos 60 ஓட வேல்யூ 1/2 cos theta minus sin π/3. அடுத்தது sin π/3னா sin 60. sin 60 ஓட வேல்யூ √3/2. ஸோ இங்க √3/2 sin theta. இந்த பக்கம் அப்படியே இருக்கு. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா cos theta sin theta ஃபார்முலா மேல எழுதணும்ல, இதுவும் ஃபார்முலா, இதுவும் ஃபார்முலா. எனக்கு இப்ப தீட்டா போதும், அதனால ஹையர் டேர்ம்ஸ் ஃபுல்லாவே என்ன பண்றேன், ஒமிட் பண்ணிடுறேன். இங்க அதான் எழுதிருக்கோம், ஒமிட் ஹையர் டேர்ம்ஸ். ஒமிட் பண்ணிட்டா 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 1/2, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா -√3/2 தீட்டா. ஏன் ஒமிட் பண்றோம் அப்படின்றது ரீசன் என்னன்னா, எனக்கு பெரிய நம்பர் ஏதோ எனக்கு தேவை தீட்டா. ஸோ தீட்டா மட்டும் இருந்தாலே எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எதுக்கு ஃபுல் டேர்ம்ஸ் வைக்கணும், அதனால இப்படி எழுதிருக்கோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல cos π/3 plus theta இருக்கா, அதோட வேல்யூ 0.19. இது வந்து கிவன். இதோட வேல்யூ 0.19 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். 1/2 இங்க வரும்போது -1/2. 1/2 ஓட வேல்யூ 0.5. ஸோ 0.49 minus 0.5ன்றது -0.01. ரெண்டும் கேன்சல் ஆயிரும். தீட்டா தான் வேணும். ஸோ √3/2 இங்க வந்துடும். இங்க வரும்போது தலைகீழ வரும், 2/√3. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 0.0114 வரும். அந்த டிகிரி மோட பிரஸ் பண்ணோம், டிகிரியை பிரஸ் பண்ணோம்னா என்ன வரும், 0.39 டிகிரி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. லிமிட் x tends to 0 x minus sin x by x cube. இதுவும் 5 மார்க்லயும் கேட்கலாம், 2 மார்க்லயும் கேட்கலாம். ஸோ x minus sin x, x அப்படியே இருக்கு. இது வந்து sin x கான ஃபார்முலா. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதை வந்து அப்புறம் என்ன பண்றேன், மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா டேர்ம். இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ் அப்படி வந்துடுச்சு. எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ் கியூப் தான் மினிமம். அப்ப நான் எக்ஸ் கியூபை காமனா எடுக்கிறேன்.
எக்ஸ் கியூபை காமனாக எடுத்தால் எனக்கு 1/3 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அடுத்த டேர்ம் எழுதுனா எக்ஸ் பவர் 4 அப்படி மாதிரி கிடைக்கும். கீழே இருக்க எக்ஸ் கியூப் மேலே இருக்க எக்ஸ் கியூப் கேன்சல். ஆனால் கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு, சாரி எக்ஸ் கியூப் இருக்கு, ரெண்டுமே கேன்சல். இப்போ உள்ள இருக்கிறதுல எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 கொடுங்க, அதானே அதோட மீனிங். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 0. இந்த இடத்துல 0 கொடுக்குறாங்க. இது 0 கொடுத்தா இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். அப்போ எங்கிட்ட மீதி இருக்கிறது இந்த 1/3 ஃபேக்டோரியல் மட்டும். ஸோ 1/3 ஃபேக்டோரியல் வேல்யூ 1/6. இதுவும் ஒரு சிம்பிள் சம் தான். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x tan x. இது sin x கான ஃபார்முலா மைனஸ் இது tan கான ஃபார்முலா. ரெண்டையும் எழுதிட்டு இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறாங்க எல்லா டேர்ம்ஸ்க்கும். கொண்டு போனா எனக்கு பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். அதுக்கப்புறமா நான் சிம்பிளிஃபை பண்றோம். நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து ஃபேக்டோரியல், இங்க வந்து ஃபேக்டோரியல் கிடையாது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கீழே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதனால நான் மேலே என்ன பண்றேன், எக்ஸ் கியூபு நம்ம காமனா எடுக்க முடியுது, எடுத்தாச்சு. இப்போ இங்க இருக்கிற எக்ஸ் கியூப் போயிடும், இது எக்ஸ் பவர் 2 ஆயிரும், இது போயிடும், இது எக்ஸ் பவர் 2 ஆயிடுச்சு. அதுதான் அடுத்த ஸ்டெப். இப்போ எக்ஸ் ஸ்கொயரால எக்ஸ் கியூபை நம்ம கேன்சல் பண்ணா ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கு. எக்ஸ்டென்ஸ் டு 0ன்றது தான் நம்ம கொஸ்டின். எக்ஸுக்கு 0ன்னு இங்க சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், எவ்ரி திங் வில் பிகம் 0. இது நமக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ட்ரிக்னாமெட்ரியில. நெக்ஸ்ட் ரியல் அண்ட் இமேஜினரி. இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா நான் வந்து எதுக்கு என்ன மாதிரி போட்டிருக்கேன்னா தீட்டா பிளஸ் ஐ பைன் போட்டிருக்கேன். இதே கொஸ்டின் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னும் கேட்கலாம், இல்ல சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னும் கேட்கலாம். பிளஸ் ஓகே, இது வந்து இப்படியும் கேட்கலாம், நடுவுல மைனஸும் கேட்கலாம். ஸோ நம்ம எது கேட்டாலும் ஆன்சருக்கு எனக்கு என்ன பேட்டர்ன் தெரியணும்னா ரியல் அண்ட் இமேஜினரியில ஐ வந்தா இமேஜினரி, ஐ இல்லைன்னா நமக்கு ரியல். அண்ட் முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா காஸ் ஐஎக்ஸ்னு இருந்ததுன்னா அதை வந்து காஸ் ஹெச்எக்ஸ்னு மாத்தணும், ஐ வந்து காணாம போயிடும். அதுவே சைன் ஐஎக்ஸ்னு இருந்ததுன்னா ஐ முன்னாடி வந்துடும், சைன் ஹெச்எக்ஸ்னு மாறும். ஸோ இது ரெண்டும் தான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது. டேன்லயும் டேன் ஐஎக்ஸ்னு இருந்ததுன்னா ஐ டேன் ஹெச்எக்ஸ்னு மாறிடும். ஸோ காஸ்ல மட்டும் என்ன ஆகும்னா ஐ வந்து காணாம போயிடும். இப்போ ஓகே, சைன் தீட்டா பிளஸ் ஐ பை இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா சைன் ஏ பிளஸ் பி. சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்ன, சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஏயோட பிளேஸ்ல தீட்டா, பியோட பிளேஸ்ல ஐ பை, அதுதான் எழுதியிருக்கோம். இப்ப காஸ்ல இருக்க ஐ என்னவாயிடுது, ஹெச் ஆயிடுது. சைன்ல இருக்கிற ஐ முன்னாடி ஐ வந்துடும், இந்த இடம் ஹெச் ஆயிரும். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஐ இருக்கா, இல்ல. பட் செகண்ட் பார்ட்ல ஒரு இடத்துல ஐ இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் ரியல், செகண்ட் பார்ட் இமேஜினரி. இதே மைனஸ் கேட்டாங்கன்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு வந்திருக்கும். ஃபார்முலா படிக்கணும். அடுத்தது சேம் ஃபார்மேட்ல காஸ், இதுவும் காஸ் எக்ஸ்லயும் வரலாம், தீட்டா மைனஸ் ஐ பையாவும் இருக்கலாம். இல்ல கொஸ்டின் இப்படி கூட வரலாம், காஸ் தீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பைனும் வரலாம். இப்போ நமக்கு வந்து இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, காஸ் ஏ பிளஸ் பி, காஸ் ஏ பிளஸ் பி. இது ஏ, இது பி. ஸோ நம்ம காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. காஸ்ல இருக்கிறது ஹெச்சா மாறுது, சைன்ல இருக்கிறது ஐ முன்னாடி வந்துடும், ஹெச்சா மாறும். இங்க ஐ வந்திருக்கு, இங்க ஹெச்சா வந்திருக்கு. இப்போ முதல் பார்ட்ல ஐ எங்கேயுமே இல்லை, ஸோ அது ரியல். செகண்ட் பார்ட்ல ஐ இருக்கு, ஐ வெளியில இருக்கு, அதனால அது இமேஜினரி. ஸோ சைன் அண்ட் காஸ் வந்து நமக்கு சிம்பிளா இருக்கும். அதுவே டேன்ல பார்த்தா அவ்வளோ சிம்பிளா இருக்காது. டேன் நம்ம எப்படி எழுதலாம்னா சைன் பை காஸ் அப்படின்னு எழுதுவோம். அண்ட் கீழே இருக்கிற டேர்முக்கு டேனு காட்டு வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். கீழே இருக்கிறதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுத்தா காஸ் தீட்டா மைனஸ் ஐ பை, மேலையும் கீழே மல்டிப்ளை பண்றோம். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா சைன் ஏ காஸ் பி. ஸோ சைன் ஏ காஸ் பின்னு இருக்கு மேல, கீழே வந்து காஸ் ஏ காஸ் பி அந்த ஃபார்மேட்ல இருக்கு.
ஃபார்முலா sin a plus b plus sin a minus b நியூமரேட்டர்ல, கீழே cos a plus b plus cos a minus b. இதுல a என்ன b என்ன அப்படின்னு பாருங்க. ஏன்றது இந்த டேர்ம், bன்றது இந்த டேர்ம். இங்க பாருங்க a plus b, a minus b. அதே மாதிரி கீழேயும் a plus b, a minus b. மைனஸ் b போடும்போது மைனஸ் ஆஃப் b ஓடது என்ன, தீட்டா மைனஸ் ஐ பை. இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகும் வந்துடும். ஸோ அகைன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு கேன்சல் ஆகி 2 தீட்டா, செகண்ட் பார்ட்ல 2i பை, கீழே cos 2 தீட்டா 2i பை. இப்போ என்ன ஆயிடுச்சு, காஸ்ல இருக்கிற ஐ வந்து ஹெச்சா மாறிடும், பட் சைன்ல இருக்கிறது ஐ சைன் அப்படின்னு மாறிடும். அண்ட் அதுக்கப்புறம் இது ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஸோ சைன் 2 தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து ரியல் பார்ட், இன்னொன்று ஐயோட வர்றது வந்து இமேஜினரி பார்ட். இப்போ நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் பாருங்க. இதே மாதிரி காட்டுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் இது எல்லாமே ஃபார்முலா cos a sin b மேல. ஸோ sin a plus b minus sin a minus b. நம்ம என்ன பண்ணிருக்கோன்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அடுத்தது நமக்கு 3 இருக்கு. sin hக்கு ரியல் அண்ட் இமேஜினரி, cos hக்கு tan hக்கு. sin hன்னு நமக்கு ஃபார்முலாவே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்றேன்னா sin ix. sin ix நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னோம், i sin hxன்னு எழுதுவோம். இப்போ எனக்கு sin hx மட்டும் போதும். அப்ப ஐயே நான் லெஃப்ட்டுக்கு தள்ளுறேன். லெஃப்ட்டுக்கு தள்ளுமோ என்ன ஆகும், டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கிற ஐயை இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்துடுது. அதுதான் இந்த ஸ்டெப். அடுத்தது இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு, தீட்டா பிளஸ் ஐ பை. அதனால எக்ஸ தீட்டா பிளஸ் ஐ பைன்னு ரீப்ளேஸ் பண்றேன். இந்த எக்ஸ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஐய உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஐ தீட்டா பிளஸ் ஐ ஸ்கொயர் பை. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அதனால இந்த ஐ ஸ்கொயர் என்ன ஆகுது, மைனஸ் ஆயிட்டு -5 வந்துருச்சு. இப்ப இதை வச்சு நான் ரியல் இமேஜினரி சொல்ல முடியல. அதனால மல்டிப்ளை பை ஐ ஃபார் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டர்ல ஒரு ஐ வந்துடும், டினாமினேட்டர் வந்து ஐ ஸ்கொயர் ஆயிரும். ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. இப்போ அப்படின்னா என்ன இருக்கும்னா ஐ சைன் ஐ தீட்டா மைனஸ் பை பை -1 இருக்கும். இந்த -1 தான் நம்ம இங்க மேல எழுதியிருக்கோம். அடுத்தது இது sin a minus b. sin a minus b கான ஃபார்முலா sin a cos b minus cos a sin b. சைன்ல இருக்கிறது i sin h தீட்டான்னு மாறும், காஸ்ல இருக்கிறது அப்படியே cos h தீட்டான்னு மாறுது. அப்புறம் இந்த வெளியில இருக்கிற மைனஸ் ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் பார்ட் ஐ ஸ்கொயர், செகண்ட் பார்ட்ல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஐன்னு வந்துடும். பிளஸ் ஐ, ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, இது ஒரு -1. அப்ப அது என்ன ஆயிடும், +1 ஆயிடுது. அப்ப இந்த பார்ட் ரியல் பார்ட், இது ரியல், இங்க ஐ இருக்கு, அதனால இது இமேஜினரி. ஸோ இது மாதிரி தான் இங்க சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். அதே பேட்டர்ன்ல தான் அடுத்த 2 சம்மும். நெக்ஸ்ட் இதுவும் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சம்ஸ். இப்போ இந்த சம்லாம் நமக்கு ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின். நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ஹைப்பர்போலிக்ல கொடுத்துருக்கிறதுக்கு நான் வந்து நார்மல் ஃபார்முலா முதல்ல எழுதுறேன். என்னோட ஜெனரல் ஃபார்முலா வந்து cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 2x. இது நீங்க புக்ல வந்து இந்த ஃபார்முலாவும் அந்த ஃபார்முலாவுமே கொடுத்துருப்பாங்க. இது ஃபார்முலா, இந்த ஸ்டெப்ல இருக்கிறது ஃபார்முலா. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு நான் சால்வ் பண்ண போறேன், அதனால அது ஃபார்முலா எழுதிட்டேன். இப்ப எக்ஸ் இருக்கிற இடத்த நான் ஐஎக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்த நான் ஐஎக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ ஐஎக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவாயிரும்னா எனக்கு காஸ் ஸ்கொயர் ஐஎக்ஸ்ன்னு இருக்கா, காஸ்ல வந்து ஐன்றது ஹெச்சா மாறிடும். ஸோ எனக்கு இங்க பிரச்சனை இல்லை, ஹெச் ஆயிடுச்சு. பட் சைன்ல என்னவாயிரும்னா சைன்ல இருக்கிற ஐ டேர்ம் வந்து ஹெச்சா மாறும் அண்ட் ஐ வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். ஐ ஃப்ரண்ட்ல
இங்க இந்த ஹோல் ஸ்கொயர்னு ஏன் எழுதியிருக்கோம்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுறதும் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறதும் ஒண்ணுதான், அதனால ஹோல் ஸ்கொயர். இது எங்க சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னா, இந்த ஐ இருக்குல்ல, ஐய வந்து நான் ஸ்கொயர் பண்றேன், ஐய ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாகும், ஐ ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல இருக்கிற ஐ வந்து ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப இந்த வெளியில இருக்கிற மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறும். அதுக்காக தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறோம். ஸோ ரெண்டும் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது, வெறும் ஸ்கொயர்னு எழுதலாம், ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதனால ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு ப்ரொசீட் பண்றேன். இங்க இருக்கிற ஐஎக்ஸ் என்னவாகுது, ஐ சைன் ஹெச்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த ஐ வந்து ஹெச்சா மாறணும், காஸ் வந்து நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ ஐ ஸ்கொயர் -1, அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ஆன்சர். அடுத்த சம்மும் காஸ் ஸ்கொயர் ஹெச், அங்க கொடுத்திருக்கிறத அப்படியே ஹெச் இல்லாம எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஐஎக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஐஎக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணா என்ன வரும், காஸ் ஐஎக்ஸ். காஸ் ஐஎக்ஸ்னா என்ன, காஸ் ஹெச்எக்ஸ். ஸோ இதை சைன் வராதனால சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இங்கே டேன். ஸோ கொடுத்துருக்கிறத இங்க பாருங்க, ஹெச்ல கொடுத்துருக்கிற ஃபார்முலாவை ஹெச் இல்லாம எழுதியிருக்காங்க, tan h². வெறும் எக்ஸ் எழுதியிருக்காங்களா, இங்கேயே இதுவும் வந்து tan ஸ்கொயர் எக்ஸ். இந்த இடத்துல அது மிஸ்டேக், இது இட் இஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ 2 tan x டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். எக்ஸ் இருக்கிற இடத்துல ஐஎக்ஸ் ரீப்ளேஸ் பண்றோம். அண்ட் ஐ டேன்ல வந்து ஐ என்னவாயிடும், tan ஐஎக்ஸ்ன்றது ஐ tan hx அப்படின்னு மாறும். அதனால ஐ முன்னாடி வந்திருக்கு, இங்க பாருங்க, இந்த ஐ முன்னாடி வந்திருக்கு, ஹெச் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஐ முன்னாடி வந்திருக்கு, ஹெச்சா மாறி இருக்கும். இங்கேயும் ஐ முன்னாடி போயிட்டு ஹெச்சா மாறி இருக்கும். பட் இங்க ஐ முன்னாடி போறதுக்கு முன்னாடி இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால அது ஐ ஸ்கொயர் ஆயிடுது. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அதனால இங்க இடத்துல பாருங்க ஒரு மைனஸ் போட்டிருக்கோமா, இங்க இந்த ஐயும் இங்கேயும் கேன்சல். இங்க கீழே டினாமினேட்டர்ல இருக்கிற ஐ வந்து ஐ ஸ்கொயரா மாறி அது -1 மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் இது ஒரு 3 சம் இருக்கு. எல்லாத்துலயும் 3 சம் 4 சம் வந்து ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க், ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்ல இருக்கு. இப்படி கொடுத்துருக்காங்க, sin h இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். sin h இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா இதை ப்ரூவ் பண்ணுங்க. இது எல்லாமே ப்ரூவ் தட் கொஸ்டின். நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், y இன் டினோட் பண்றேன். சைனை நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணா x ஈக்குவல் டு sin hy. sin hy ஓட ஃபார்முலா தான் e பவர் y மைனஸ் e பவர் மைனஸ் y பை 2. இதுவே காசா இருந்தா நடுவுல பிளஸ் வந்திருக்கும். இப்போ e பவர் மைனஸ் y தான் நான் என்னன்னு எழுதியிருக்கேன்னா 1 பை e பவர் yன்னு எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்ல இங்கே x ஈக்குவல் டு, அடுத்த ஸ்டெப்ல இந்த e பவர் y மல்டிப்ளை பண்ணா e பவர் 2y -1 டிவைடட் பை e பவர் y ஹோல் திங் பை 2. அப்புறம் இந்த e பவர் y டினாமினேட்டருக்கு ஷிஃப்ட் பண்றோம். ஸோ இந்த ஸ்டெப் வரும். அடுத்து இந்த 2 e பவர் y எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல 2x உள்ள கொண்டு வரும், இங்க எடுத்துட்டு வரேன். அதனால அங்க பிளஸ்ல இருந்தது இங்க வரும்போது மைனஸ். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா சம்திங் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இது வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் கான்ஸ்டன்ட். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா e பவர் y அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ e பவர் y அப்படின்னு எடுத்துக்கிட்டா e பவர் y ஹோல் ஸ்கொயர்னு அதுக்கு தான் அங்க மாத்தி எழுதியிருக்கேன். e பவர் yக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். இதுல a டேர்ம் என்னன்னு பாருங்க, இது a, இது b, இது c. ஸோ ஏன்றது e பவர் y ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ 1, a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு e பவர் y ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ -2x, c ஈக்குவல் டு -1. என்னோட ஃபார்முலா -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ரூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2x கிடைக்குது. அண்ட் 2x ஹோல் ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர் ஆகுது. அடுத்தது 4. இப்போ 4 காமனா எடுத்துக்கிட்டு
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு எழுத முடியும். ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிற 4 என்னால 2ன்னு வெளியில எடுத்துட்டு வர முடியும். அந்த ஸ்டெப்ல நம்ம அதனால 2 எடுத்திருக்கோம் வெளியில. சாரி. ஓகே. அப்புறம் மொத்தமா 2 காமனா எடுத்துட்டா டினாமினேட்டர் நியூமரேட்டர்லயும் 2 கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. பட் நான் எனக்கு வந்து இந்த பக்கம் லாக்ல வரணும் ஆன்சர். ஏன்னா கொஸ்டின் வந்து லாக்ல இருக்கு. ஸோ ரெண்டு பக்கம் இங்க y ஈக்குவல் டுன்னு வந்தது. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம லாக் ரைஸ் பண்றோம். லாக் ரைஸ் பண்ணா எனக்கு என்னவாகும்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து லாக் இ பவர் y அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி y ஈக்குவல் டு இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதே பேட்டர்ன்ல நமக்கு காஸ் இருக்கு அண்ட் tan இருக்கு. இதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அப்படியே படிங்க. சீரீஸ் வந்து வெறும் ஃபார்முலா மட்டும் எழுதியிருக்கேன். ஃபார்முலால கேட்டா எழுதலாம் டைரக்டாவே இ பவர் எக்ஸ், இல்ல இந்த இ பவர் ஒன்னுக்கு பதிலா இ பவர் 4னா என்ன, இ பவர் மைனஸ் 4னா என்ன அப்படி கேட்கலாம். இந்த எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகலாம். இங்க வந்து ஃபார்முலாவை மட்டும் எழுதியிருக்கேன். ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ பைனாமியல் சீரீஸ்னு கேட்டாங்க, எக்ஸ்பேண்ட் பைனாமியல் சீரீஸ், டிஃபைன் பைனாமியல் சீரீஸ்னு கேட்டா கூட நீங்க இந்த ஃபார்முலாவை எழுதலாம்.